தென்காசி புளியங்குடியில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் மதிமுகவைச் சேர்ந்த வாசுதேவநல்லூர் எம்எல்ஏ சதன் திருமலைக்குமார் பங்கேற்காதது கூட்டணி கட்சியினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. சதன் திருமலைக்குமார் வருவதற்கு முன்பாகவே திமுக மாவட்ட செயலாளரும் சங்கரன்கோவில் எம்எல்ஏவுமான ராஜா பணி நியமன ஆணையை வழங்கிவிட்டு சென்றுவிட்டார். பின்பு அங்கு வந்த சதன் திருமலைக்குமார் திமுக எம்எல்ஏக்கள் தன்னை புறக்கணித்து விட்டதாக கூறி காரை விட்டு இறங்காமலேயே சென்றுவிட்டார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே உள்ள சருகணி கிராமத்தில் ஏலச்சீட்டு நடத்தி 2 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் சிவகங்கை எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தனர். ஏலச்சீட்டு நடத்திய ராஜ்குமார் என்பவரிடம் பணத்தை திருப்பி கேட்டால் செலுத்திய தொகையை திருப்பி தர முடியாது என கூறி கொலை மிரட்டல் விடுத்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றம் கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள இடைக்கால தடை விதித்தது. ஆனந்த்குமார் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் மைதானத்தை வணிக பயன்பாட்டிற்கு மாற்றுவதற்கு அனுமதி பெறவில்லை என்று கூறப்பட்டது. விசாரணையில் இதுகுறித்து டிசம்பர் 17ஆம் தேதிக்குள் தமிழக அரசும் கடலூர் ஆட்சியரும் பதிலளிக்கும்படி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.